மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி வித்யாலயா சார்பில் புதுசாக ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தோம். அந்த புத்தகம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் முந்தைய வருட வினா விடைகள். இந்த புத்தகத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 2012வது வருடத்துல இருந்து 2026 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் பொது தமிழில் மதிப்பீட்டு தேர்வு மற்றும் கட்டாய தமிழ் தேர்வு இதுல கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் தொகுத்து புதிய பாடத்திட்டத்துல 7 அலகுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த 7 அலகுகளை 80 உட்தலைப்புகளாக பிரிச்சு இந்த 5000த்திற்கும் மேற்பட்ட வினாக்களை இதுக்குள்ள அடக்கியிருக்கோம். இதான் இதோடைய சிறப்பம்சம். இந்த புத்தகம் இது என்னுடைய 3வது படைப்பு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி டாஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் புத்தகம், அதுக்கப்புறம் வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் ஒரு வரி வினாவிடைகள் அந்த புத்தகத்தை உருவாக்கியிருந்தேன். இது என்னுடைய 3வது புத்தகம். அது மட்டும் இல்லாமல் தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு, தமிழ் இலக்கிய வரலாறு இது மாதிரியான இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி வித்யாலயா தமிழ் பிஒய்க்யூ புத்தகத்தினுடைய பொருளடக்கத்தை பார்ப்போம். இப்போ மொத்தம் 7 அலகுகளாக பிரிக்கப்பட்டு அந்த 7 அலகுகளுக்கும் 70 உட்தலைப்புகள் இடப்பட்டு 5196 வினாக்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அலகு பார்த்தீங்க அப்படின்னா அது எத்தனை சப்டாபிக்கா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 13 சப்டாபிக்கா பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அலகு 2 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 15 சப்டாபிக்கா பிரிக்கப்பட்டிருக்கும். அலகு 3 எழுதும் திறன் அது வந்து மொத்தம் 6 சப்டாபிக்கா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல 6வது சப்டாபிக்கான மரபு தமிழ் மேலும் சில சப்டாபிக்கலாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா திணை மரபு, பால் மரபு, கால மரபு, இளமை பெயர், தமிழ் சொல்வளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு இப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அலகு 4 பார்த்தீங்க அப்படின்னா பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள். இது சப்டாபிக் எதுவும் இல்லாம ஒரே டாபிக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அலகு 5 பார்த்தீங்க அப்படின்னா வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இது வந்து மொத்தம் 5 சப்டாபிக்கா பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அலகு 6 பார்த்தீங்க அப்படின்னா எளிய மொழிபெயர்ப்பு. இந்த எளிய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில சொற்கள் இதெல்லாம் ஒரு சப்டாபிக்காவும் ஆங்கில சொற்கள் இல்லாத மற்ற சொற்கள் அயற்சொல்லாக 2வது சப்டாபிக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் அலகு 6 2 சப்டாபிக்கா பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அலகு 7 பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும். இதுல வந்து மொத்தம் 6 சப்டாபிக். 6வது சப்டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சான்றோர்கள். நம்ம சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட அனைத்து தமிழ் சான்றோர்களையும் இதுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முதல் அலகு பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகளை கவனிங்க. இப்படிதான் ஆன்சர் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆன்சர் கீ எல்லாமே பின்னாடி இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக அம்சிலோதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கவர்மெண்ட் கீ படி பார்த்தீங்கன்னா கூட்டல் சில கூட்டல் ஓதி. ஆனால் இதனுடைய உண்மையான ஆன்சர் பழைய புத்தகங்களில் ரெஃபர் பண்ணி எடுத்தது என்ன அப்படின்னா கூட்டல் சில் கூட்டல் ஓதி அப்படிங்கிறதான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 70வது பிரித்தெழுதுக பாருங்க தெம்மாங்கு. இதை பிரித்து எழுதுனா தென் கூட்டல் பாங்கு அப்படின்னு தான் வரணும். ஆனால் கவர்மெண்ட் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேன் கூட்டல் பாங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தென்கூட்டல் பாங்கு அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, தென்கூட்டல் பாங்கு எப்படி தெம்மாங்க மாறிச்சு அப்படிங்கிறத கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். அப்போ சில சர்ச்சையான கேள்விகள் இருந்தா அதுக்கு வந்து உண்மையான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே குறிப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கும். வேர்ச்சொல்லுல இருந்து மற்றவற்றை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த தலைப்புல கூட பாத்தீங்க அப்படின்னா 74வது கொஸ்டின் பாருங்க. கான் அப்படிங்கிற அந்த சொல்லோட வினைமுற்று கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டான் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஆனா காணான் அப்படிங்கிறது கூட எதிர்மறை வினைமுற்று தான் அப்படிங்கிறத நம்ம குறிப்பா கொடுத்துருப்போம். அதே மாதிரி 80வது கொஸ்டின் பாருங்க. பாடி அப்படிங்கிற அந்த சொல்லோட வினைமுற்று கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கீழே வந்து பாடினால் அப்படின்னு இருக்கும் வினைமுற்று. ஆனா பாடின அப்படிங்கிறது கூட பலவின் பால் வினைமுற்று அப்படிங்கிறத குறிப்பா நம்ம கொடுத்துருப்போம். இந்த புத்தகத்துல ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா கடைசியில இருக்கும். மேல இண்டெக்ஸ்ல கொடுக்கப்பட்ட அனைத்து தலைப்புகளுக்கும் ஆன்சர் கீ கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த புத்தகத்தோட மேலும் சில பக்கங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் இருக்கும். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 5196 வினாக்கள் இருக்கு. அலகு 1ல் 1213 வினாக்கள், அலகு 2ல் 1531 வினாக்கள், அலகு 3ல் 1045 வினாக்கள், அலகு 4ல் 188 வினாக்கள், அலகு 5ல் 368 வினாக்கள், அலகு 6ல் 262 வினாக்கள், அலகு 7ல் 589 வினாக்கள் அப்படின்னு மொத்தம் 5196 வினாக்கள் இருக்கு. இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 தொகுதிகளாக வெளியே வருது. முதல் 2 அலகுகள் சேர்த்து ஒரு தொகுதியாகவும், அடுத்து 3லிருந்து 7 அலகுகள் சேர்ந்தது வந்து இன்னொரு தொகுதியாகவும் மொத்தம் 2 தொகுதிகளாக வருது. 2 தொகுதிகளாக வந்தாலும் இந்த 2 தொகுதிகளும் சேர்த்து 650 ரூபாய் தான் இந்த புத்தகம். கொரியர் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் வரும். திண்டுக்கல் பகுதியை சார்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நேர்ல வாங்கிக்கலாம் இந்த புத்தகத்தை. 5 நாள்ல புத்தகம் வந்துடும் அப்படின்னு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ல சொல்லியிருக்காங்க. வந்த உடனே யார் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த பேஸ்டில் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து புத்தகங்கள் அனுப்பப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். புத்தகம் யாருக்கும் தேவைப்பட்டா இந்த எண்ணிற்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஒரு தேர்வாணையத்தினுடைய தேர்வின் தரம் எப்படி ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பரிணமிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரியும் பட்சத்தில் நம்மளோட படிக்கிற மெத்தடு மாறும். அதனால் படிக்கிற மெத்தடு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரியான பாதையில் தான் போவோம். சரியான பாதையில் போனால் அது என்றைக்குமே வெற்றி தான். வெற்றி அடைஞ்ச யாரை கேட்டிங்கனாலும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது நம்ம வெற்றிக்கு ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நல்ல மதிப்பெண் பெற்று அரசு அதிகாரியாகி உங்கள் கனவை அடைவதற்கு டிஎன்பிஎஸ்சி வித்யாலயா சார்பில் வாழ்த்துக்கள்.